राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। அழகான கோகுலாஷ்டமி தினம். இன்னைக்கு ராத்திரி தான் கண்ணன் பிறக்கும் நேரம். ஓரிரவு இன்று தான் மதுராவில் இன்னைக்கு தான் அழகாக ராத்திரியில் கண்ணன் ஆவிர்பவிச்சான். கண்ணன் ஆவிர்பவிச்ச கொஞ்ச நேரத்தில் கோகுலத்தில் துர்கை ஆவிர்பவிச்சாள். ஸோ கோகுலாஷ்டமி, ஜன்மாஷ்டமி, கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, துர்காஷ்டமி எல்லாமே இன்னைக்கு தான். ஸ்ராவணம் மாதம் சரியா நம்ம சாந்திர மாத அடிப்படையில் இப்போ ஆவணி நடந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப விசேஷம். இதில் நாம் கிருஷ்ணனுடைய பிரியமான கோவர்தனம், அதனுடைய அழகான பரிக்கிரமா, அதில் இருக்கக்கூடிய விசேஷமான லீலாஸ்தலங்களை பார்த்துட்டுருக்கோம். இது என்ன, நான் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொன்றா சொல்லிட்டுருக்கேன். இதில் கோவர்தன பரிக்கிரமாவில் எவ்வளவுத்தை பார்க்க முடியும்னு எனக்கு கேரண்டி. ஏன்னா இப்போ நான் சொல்கிறதுலையே பார்த்தேன், ஒன்று நேரம் நான் சொன்னதுலையே ஒரு 4-5 நான் பார்த்ததே இல்லை. நேற்று நான் சொன்னேன் தான நிவர்த்தனை கொண்ட தான் காட்டி, இதோட இவ்வளவு தடவை நான் கோவர்தனம் போயிருப்பேன். 10-15 ஞாபகம் இல்லை. 2 தடவை தான் காட்டியே நான் போயிருக்கேன். ஏன்னா அங்கே ஒரே கூட்டமாக இருக்கும், நேரம் பிடிக்கும்ன்றதுனால அதுக்கப்புறம் போகிறதையே விட்டுவிட்டேன். பகவான் எந்த இடத்துல தானம் வாங்கினானோ அந்த தான நிவர்த்தனை கொண்டு அதுவும் நான் போனதில்லை. இந்த தான்காட்டிக்கும் தான நிவர்த்தனை கொண்டுக்கு நடுவில் ராதாராணியோட சரண சின்ன அடையாளங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவர்தன சிலா உண்டு. அதுவும் நான் இன்னி வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ராதாராணியோடைய சரண கமல அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பரிக்கிரமா பண்ணிட்டு வருவாள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்ததில்லை. அன்னக்கூட்ட க்ஷேத்திரமும் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. எல்லாமே தாண்டி தான் போகணும். அதான் சொல்கிறேனே, பிரஜபூமியை அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு தான் வேணும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். சில சமயம் வண்டியில் நான் போகும்போது பார்த்துருக்கேன், பரிக்கிரமா மார்க்கத்தில் போகும்பொழுது சில பேர் அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி நடந்து போவாள். நான் அந்த இவா கிட்ட கேட்பேன், அங்கே என்ன இருக்குது இங்கே இருக்குன்னு. அப்போ தான் சொல்லுவான், ஒரு ரத்னசிம்ஹாசன் குருஜி அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் இறங்கி போயிட்டு வரணும்னா எனக்கு தெரிஞ்சு நான்லாம் கோவர்தனம் முழுசாக எல்லா இடத்தையும் பார்க்கணும். எனக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். நிறுத்தி நிதானமாக அந்த இடத்த பார்த்து வர்ணித்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அங்கே உட்காந்து இந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு கிளம்புனோம்னா நினச்சிட்டு இருக்கேன், ஒரு நாள் கோவர்தனம் மட்டும் போயிட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே வாடான் காலார. நமக்கு நடக்கிறதும் ஒன்றும் குறை கிடையாது. இப்போ இப்படி நடக்கணும், எவ்வளோ முடியுமோ பார்க்கணும். அப்படி கண்ணை திறந்து நேர கோவர்தனத்தை டெய்லி பார்க்கலாம். பகவான் நடத்தி கொடுப்பான். அதுவும் இன்றைக்கி கோகுலாஷ்டமி, கண்ணனுடைய அழகான கோவர்தனம் சரியா. கண்ணனோட மோஸ்ட் ஃபேவரட் ஹில் அப்படின்னால்தான் கிரிராஜன்னு சொல்லுவாள். சத்தியமாக கிரிராஜன்ற வார்த்தைக்கான ஒரு வசரமும் ஒன்றும் கிடையாது. மகாத்மியத்தில் அவ்வளோ பெரியவன். இமயமலை அடிவார் ஹரித்வார் கூட இதோட வசரமாக இருக்கும். இந்த கோவர்தனகிரியை விட 2 மாடி 1.5 மாடி 1 மாடி. நான் அழிச்சுட்டு போகும்போது எல்லோரும் கேட்பேன், குருஜி எங்கே கோவர்தனம் தான் சுற்றின்னு இருக்கோம், மலையே காணலையே. நான் ஒரு இடத்துல ஒரு 5-6 பாறையை காட்டுவேன், அவ்வளோதான் மலை இருக்குது. சில இடங்கள் அது பாருங்க, மரம் ஹைட்டுக்கு ஒரு மலை இருக்கும், அவ்வளோதான். குருஜி இதுதான் மலை, இவ்வளவுதான் மலை, இன்னைக்கு இவ்வளோதான் இருக்குது. இன்னொரு 50-60 வருஷம் போயாச்சுன்னா மலையும் அங்கே இருக்காது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். ஒரு டெய்லி ஒரு எள்ளளவு குறையிறது, ஒரு ரிஷியினுடைய சாபத்தினாலே அப்படின்னு சொன்னேன் நான். அழகா இந்த பரிக்கிரமா மார்க்கத்தில் நம்ம அன்னக்கூட்ட க்ஷேத்திரம் பார்த்தோம். அன்னக்கூட்ட க்ஷேத்திரம் தாண்டி அப்படியே வந்தோம்னா அணியோரா அப்படின்னு ஒரு கிராமம், அணியோர் கிராமம் அப்படின்னு பேர். என்ன, இந்த அணியோர் கிராமத்தில் தான் பகவான் கோவர்தனனாக ஆவிர்பவிச்சு, அதாவது அன்னக்கூட்டம் நடக்கிறது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி. அந்த இடத்துல தான் கிருஷ்ணன் நான் தான் கோவர்தனம்னு ஒரு பெரிய ரூபம் எடுத்துண்டு எல்லாத்தையும் அட்டுக்குவி சொற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய் அலரும் அடங்க பொட்ட துற்றி அப்படின்னு நேற்று கூட ஆழ்வார் பாசுரம் சொன்ன இல்லையா. அந்த இடத்துல உட்காந்துட்டு பகவான் சாப்பிட்டானா. அப்புறம்
இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் தயிர் வேணும், இன்னும் வெண்ணெய் வேணும், இன்னும் மோர் வேணும், இன்னும் நெய் வேணும், இன்னும் பால் வேணும், இன்னும் ரபடி வேணும், இன்னும் ரசகுல்லா வேணும். அதாவது பகவானுக்கு என்னன்னா இந்த பக்ஷணங்கள்லாம் பண்ணா இல்லையா, அத்தனை பேருக்கும் ஆனந்தம் கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு பக்ஷணமா சொல்லி எனக்கு இது இன்னும் கொஞ்சம் வேணும், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் வேணும், எனக்கு இது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த இன்னும் கொஞ்சம்ன்ற வார்த்தை தான் பெங்காலியில் அணியோர் அப்படின்னு பேர். அணியோர் அணியோர் அணியோர், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான். அந்த அதாவது என்னன்னா இந்த கோபிக்கெல்லாம் அவ்வளோ ஸ்வீட் பண்ணியிருக்கா இல்லையா, இவ்வளோ வருஷம் அவள் வந்து இந்திர பூஜை பண்ணியிருக்கா. கொடுப்பா, நிவேதனம் பண்ணுவா, அப்புறம் அவள் சாப்பிடுவா, நல்லா இருந்தா இல்லையான்னு கூட இருக்குவா சொல்லுவா. இந்திரன் வந்தான், சாப்பிட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ், உன் ஜிலேபி ஜோராக இருந்தது, உன் ரசகுல்லா அமக்கலமாக இருந்தது அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. இப்போ பகவான் கோவர்தன், அவனுக்கு பகவானுக்கு இந்திரன் தண்டம் ப்ரூவ் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், இந்திரனை தண்டம், அவன் வேலைக்கு ஆகாதவன். கோவர்தனம் சர்வசிரேஷ்டம் என்றானா அந்த கோவர்தனம் ஆஞ்சநேயர் சொன்ன வாக்க நம்பிண்டு ராமநாமம் ஜபிச்சுட்டு இருந்ததுனால, அந்த குரு வாக்கியத்தை அப்படியே விடாப்பிடியா பிடிச்சின்றதுனால இந்திரனை விட கோவர்தனம் வசத்தின்னு சங்கல்பம் பண்ணிட்டான் பகவான். அதனால அவனே கோவர்தனம்னு வேஷம் போட்டுண்டு அவ்வளவு ஜோரா ஒவ்வொரு பக்ஷணத்தையும் பேரை சொல்லி இது வேணும், இது நன்னா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் கேட்டதால இந்த கோபிகள்லாம் ஆனந்த கண்ணீர். ஐயோ, இவ்வளோ வருஷம் இந்திரனுக்கு பூஜை பண்ணும், ஒரு நாள் வந்ததில்லை. இந்த கோவர்தனத்துக்கு இப்போதான் முதல் வருஷம் பண்ணுறோம். இப்போவே இப்படி கோவர்தனம் வந்து இவ்வளோ அழகாக பக்ஷணம் நன்னா இருக்கு, இனி கோவர்தன பூஜை தாண்டி பண்ணணும் அப்படி ஒருத்தர் பரஸ்பரம் பேசிக்க ஆரம்பிச்சாலாம். அப்படி கண்ணன் அணியோர் இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டா, இன்னும் கொண்டான்னு கேட்ட இடம் இந்த கோவர்தனத்தினுடைய அணியோரா கிராமம். இதெல்லாம் சாப்பிட்ட உடனேயே பகவான் அப்படி மறைஞ்சு போயிட்டான். அவ்வளவு சிரேஷ்டமா ஆனந்தத்தில் திளைச்சா எல்லாரும். அதுதான் இந்த அணியோர் கிராமம். இன்னைக்கு அங்கே பார்த்தா கோவர்தனம்லாம் கிடையாது, ஆனால் அந்த கிராமம், அந்த ஜனங்கள், அணியோர், அங்கே போர்டெல்லாம் போட்டிருப்பான், அணியோர் காவ் அப்படின்னு சொல்லி நம்ம பரிக்கிரமா மார்க்கத்தில் இதெல்லாம் போட்டிருப்பா. இந்த அணியோர் கிராமத்தில் அப்படி பக்கத்தில் அப்படியே வந்தோம்னா ஜோரா சங்கர்ஷண மந்திர், நம்ம பலராமருடைய கோவில் ஒன்று இருக்கு, தாவூஜி மந்திர் அப்படின்னு லோக்கல்ல இருக்கவா சொல்லுவா. அவ்வளவு அழகா இந்த இடத்துல கண்ணனுடைய பலராமனுக்கு அவ்வளவு பெரிய மகாத்மியம். செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாரு. அது மாதிரி இந்த இடத்துல பலதேவரும் உண்டு, கூடவே அவ்வளவு அழகா ஜம்முன்னு அழகா ஒரு சங்கர்ஷனர் உண்டு, ஆதிசேஷன். சில பேர் வந்து இது வஜ்ரநாபன் தான் பிரதிஷ்டை பண்ணான்னு சொல்ல, சில மூர்த்திகள் தான் வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணது. ராதா மதன் மோகன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாதன், தாவூஜி, ஹரிதேவா, கேசவதேவா, இப்படி சில மூர்த்திகள் தான் வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணான். ஆனால் இங்கே இருக்க எதுவும் வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணான் தான் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அது சங்கர்ஷண மந்திர், அணியோர் கிராமம். அது பக்கத்திலேயே சங்கர்ஷண மந்திரம் அப்படின்னு அவ்வளோ அழகாக சங்கர்ஷனுடைய கோவில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் கோபால பிரகஸ்தலா அப்படின்னு பேர். கோபாலன் பிரகடனமான ஸ்தலம். யார் இந்த கோபாலன்? மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி அவ்வளவு அழகா இந்த கோவர்தனகிரி பரிக்கிரமா மார்க்கத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்துண்டு நித்தியம் ஜபிச்சுருக்கார். அவருக்கு வந்து அஜகர விருத்தின்னு ஒரு விரதம், மலைப்பாம்பு விரதம்னு. இந்த மலைப்பாம்பை வந்து இறைய தேடியெல்லாம் அப்படி அலையாது, அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கும். அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஏதான வரும், அதை பிடிச்சு சாப்பிடும், அவ்வளோதான் மலைப்பாம்பு. ஆகாரத்துக்காக மலைப்பாம்பு பெருசாக அலையவே அலையாது. ஆனால் அதுக்கும் பகவான் படி அளக்கிறான் பாரு. சோம்பேறி கழுது அப்படிதான் சொல்லணும், அசராமல் இருக்கும். ஆனால் அதுக்கும் வாயில வந்து பகவான் ஊற்றானான். அது கர்மாவனால மலைப்பாம்பா வர்றது, ஆனாலும் அதற்கும் சேர்த்து தெய்வானுக்கிரகம். அந்த மாதிரி இந்த மாதவேந்திரபுரி யார்கிட்டையும் போய் ஒன்றும் கேட்கவே மாட்டாராம். அந்த இடத்துல தானா யாராவது கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் ஆகாரம் எடுத்துப்பார். இவரா போய் எனக்கு பசிக்கிறது,
இது வேணும்னு ஒரு இடத்துல கேட்க மாட்டோம். அது எப்படி முடியும்? பசி வந்தால் வெக்கம் போயிடும், பசி வந்தால் ரோஷம் போயிடும், பசி வந்தால் கோபம் போயிடும். கோபம் வர்றது வேற. அதாவது இப்போ நம்ம வீட்டில் எனக்கு தரலையான்னு கோபம் வரும். நமக்கு ஒன்றும் வக்கில்லை அப்படின்னா கோபத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு பசிக்கிறது தான் குடுங்கோலேன்னு கோபம், வெக்கம், மானம், ரோஷம் இது எல்லாம் செத்து போயிடும். பசி இருக்கே அது ஒரு பயங்கரமான வியாதி. நிஜமாவே அந்த பசி வந்தால் பற்றும் பறந்து போகும் சொல்ல, எல்லா விதமான பற்றும் விட்டு போயிடும். என்னுடையவர்கள், உன்னுடையவர்கள், இது எல்லாமே விட்டு போயிடும். அப்போ இந்த நம்ம ஆச்சரியமான மாதவேந்திரபுரி அப்படி அழகா காத்துன்னு இருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஜபிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு இருப்பார், அப்படி கோவர்தனத்தை பார்த்து ஜபிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு நாள் அவர் உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு மாட்டுக்கார பையன் வரான். ஒரு நல்ல பானையில் பால் கொண்டு வந்து, சாது பாபா இந்தாங்க இந்த பாலை குடிங்கோ. ஒரு சொல்கிறார், எனக்கு எதுக்குடா பால்? பிரஜபூமியில் யாரையும் நாங்கள் உபவாசம் இருக்க விடமாட்டோம், இங்கே பட்னிலாம் இருக்கக்கூடாது, கேட்டு வாங்கியாவது சாப்பிட்ணும், யாரும் கேட்கலன்னா நாங்களாக கொண்டு போய் கொடுப்போம். நான் இங்கே பட்டினி கிடக்கிறேன்னு யாரா உனக்கு சொன்னா? இந்த பக்கமாக தயிர், பால், வெண்ணெய், மோரெல்லாம் எடுத்துன்னு போன கோபிகைகள் பார்த்துட்டு அங்கே ஒரு சாது பாபா இருக்கா, போராடே போய் அவருக்கு பாலை கொடுறான்னு சொன்னான். அதனால தான் நான் ஓடி வந்தேன். இந்தாங்க. அதுக்குள்ளே ஹே ஹே ஹோய் அப்படின்னு சத்தம் போட்டு மாடெல்லாம் போகுது, நான் உங்களுக்கு இதை பாலை கொடுத்துட்டு போகிறேன். டே இந்த பாத்திரம்டா, அதெல்லாம் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஹாய் ஹாய் ஹோ 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 அப்படின்னு மாட்டை ஓட்டின்ட்டு போகிறான். இவன் போயாச்சு, ரொம்ப சந்தோஷம். கோவர்தன கிரிதாரி எவ்வளோ பெரிய கிருபை பண்ணுறாய், நீ நிஜமாவே கல்பக விரக்ஷம்தான். நான் எதிர்க்க உட்காந்து எனக்கு பால் கொடுக்குற நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் பசும்பால் இன்றைக்குமே நான் பார்த்துருக்கேன். அந்த பேல்வனம், அப்புறமா பாண்டீரவனம், அங்கெல்லாம் சாதுக்கள் வாழ்கிற குட்டீரங்கள் உண்டு. நல்ல காடு இருக்கும், முள்ளுக்காடு. அவ்வளோ மைல் அலையும், அவ்வளோ மைல் அலையும்னா எவ்வளோ பாம்பு அங்கே இருக்கணும். நல்ல வாசமே தெரியும் அந்த பக்கம் போகும்போது. அவ்வளோ நல்ல காடு, மயில் சுதந்திரமாக விளையாடும். அந்த இடத்துல அழகாக சாணி மொழிகி உட்காந்துட்டு பஜனை பண்ணிகிட்டே இருப்பாள். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கேயா பிக்ஷை எடுக்க போவேளா? அப்போ அவர் சொல்கிறார், பிக்ஷை எடுக்கலாம் நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், பிரஜவாசிகளே கொண்டு வந்து கொடுத்துருவா. அவளுக்கு தோன்ற அவள் வீட்டில் தான் ஃபங்க்ஷன்னா என்ன இவாளையும் கணக்கில் எடுத்துப்பா. அவர்களுக்கும் சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருவா, அவர்களுக்கும் என்ன உண்டோ கொடுத்துருவா. அப்புறமா அவ்வளோ ஜோர் அந்த பிரஜவாசிகளுக்கு வந்து சாதுக்கள்னா அத்தனை பிரீத்தி, அத்தனை மரியாதை. அதனால் அவளுக்கு எல்லாம் நடந்துடும். இப்பயே நடக்கணும், அப்போ நடக்காதா? ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் கண்ணன் எந்த வேஷத்தில் வரான்னு தெரியாது, எந்த வேஷத்தில் ரிஷிகள்லாம் வரான்னு தெரியாது. அதனால் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணஸ்வரூபம், யாரை பார்த்தாலும் ராதாஸ்வரூபம். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் லாலா, சின்ன சின்ன பெண் குழந்தைகள்லாம் லாலி. அப்படி சுகமாக ஆனந்தமாக எல்லாத்தையும் கொண்டாடுவார்கள். அப்போ இந்த மாதவேந்திர புரி அழகாக அந்த பய போனதுக்கப்புறம் அப்படி பாலை நன்னா குடிக்கிறார். அத்தனை ருச்சியான ஒரு பால், நிஜமாகவே அது ஒத்துக்கணும். நான் வந்து சில கோவில்கள்லாம் பெருமாளுக்கு ராத்திரி க்ஷீர நிவேதனம் பண்ணுவாள். அந்த ருச்சி வீட்டில் என்ன பண்ணாலும் வராது. எப்படி தான் அது வருமோ தெரியாது. நான் கூட கேட்பேன், ஏதாவது ஸ்பெஷல் பால்? அதே பால் தான் வேணாம். நான் நிறைய சாப்பிட்டது ராத்திரி அபிஷேக பால்னால் இந்த சயனப்பால் அப்படின்றது இந்த குரோம்பையில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி கோதண்டராமர் கோவிலில் உபன்யாசம் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு பால் ஆசையாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் தான் தராளே, ஒரு டம்ளரில் கொடுத்தா தேவையான அப்படி இருக்கும் அந்த பால் நிஜமாவே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோவில்களில் சில கோவில்களில் நான் ராத்திரி அந்த சயனப்பால் குடிச்சிருக்கேன். அது எப்படி தான் அந்த என்ன தான் போடுறானே தெரியாது. துவாரகையில் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சயனப்பால்லாம். எப்படி தான் அப்படி நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ருச்சி. ஏன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணது. அவர் இந்த மாதிரி பால் ஒரு ஆயுசில் குடித்ததே கிடையாது. மாதவேந்திரபுரி அவ்வளோ அழகா
கூட ராத்திரி ஆயாச்சு, எல்லாரும் போயிடுவாளே. தனியாக அவர் உண்டு, கோவர்தனம் உண்டு, அடர்ந்த காடு. இதுக்கு நடுவில் தனியாக ஒருத்தர் உட்காந்து தைரியமாக ஜபிக்க முடியும்னா எத்தனை தூரம் கிருஷ்ண பக்தி இருக்கணும், மனசில் எத்தனை தூரம் சரீரத்தை கடந்த ஒரு தைரியம். நமக்கெல்லாம் சரீரத்துக்கு எதான ஆயிடுமோன்னு தான் பயம் உண்டு. இப்போ திடுக்குன்னு எதான தான் உடம்புக்கு எதான ஆயிடுமோன்னு தானே கவலை. ஒரு பூச்சியை பார்த்தா ஓடுறோம், கரப்பாம்பூச்சியை பார்த்தா சில பேர் ஓடுறா, பல்லியை பார்த்தா ஓடுறோம். தன் உடலுக்கு ஏதான கஷ்டம் வந்துடும். இந்த காட்டுக்குள்ளே தனியாக ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் யாரும் இல்லாமல் இருக்க முடியும்னா என்ன ஒரு தெய்வீக விசுவாசம் இருக்கணும். உடம்பு தானே, சரி பூச்சி சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போட்டோம். ஏன்னா விவேகானந்தரை சொல்லுவாள், காட்டில் வரும்போது எதிர்க்க ஒரு புலி வேகமாக பாயிற மாதிரி வர்றதான், பயந்து ஓடலை, நின்று சரி என் உடல்னாலே உன் பசி தீருமா எடுத்துக்கொள் நின்னாராம். புலி அவர் நமஸ்காரம் பண்ணிடுதுன்னு சொல்லுவாள். சைத்தன்ய மகாபிரபு ஜார்க்கண்ட் அந்த பக்கம்லாம் வரும் பொழுது, காற்றில் அலையும் பொழுது புலி சிங்கமெல்லாம் அவர் பக்கத்தில் சாதாரணமாக உட்காந்துன்னு அந்த நாம சங்கீர்த்தனத்தை அனுபவித்ததுன்னு சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. ஏன்னா அவள்லாம் எந்த ஜீவனையும் தனக்கு போட்டியாகவோ தன்னை பாதிக்கக்கூடியதாகவோ பார்க்கறதில்ல. இப்போ அத்வைத சித்தாந்தத்தில் ஒன்று உண்டு, எல்லாத்துக்குள்ளேயும் அதே ஜீவன்தான். அது எவ்வளோ பெரிய சமாதானம் தெரியுமா கொடுக்கும். நானும் ஜீவன், அவளும் ஜீவன். அப்போ அங்கே விரோதமே கிடையாது. எனக்கு வேண்டியவா வேண்டாதவர்கள்னே கிடையாது. நான் சில சமயத்தில் சிஷ்யாலோடலாம் போகும்போது சொல்லுவேன், கூட்டமாக இருக்கும் பத்ரி கோவில்லாம், அது பாரு உனக்கு முன்னாடி நிற்கிறவாளும் ஜீவன், அவளும் சுவாமி தான் பார்க்க போகிறாள். இப்போ உனக்கு வேண்டப்பட்டவன் முன்னாடி என்ன உனக்கு கோபம் வராதில்லை, பொறாமை வராதில்லை, வெறுப்பு வராதில்லை. அந்த மாதிரி அவர்களும் உன்னவர்கள், அதே ஜீவன் தான். அவள் அனுபவிக்கணும்னு நீ நினச்சாலே உனக்கான அனுபவம் கிடைக்கும்னு சொல்லுவேன். நீ எனக்கு நான் முன்னாடி போய் உட்காரணும், இடிச்சு பிடிச்சி உட்காரணும்னா நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுனா, இவாளை ஜெயிக்கணும், இவாளை தாண்டி போகணும், அந்த போட்டி போகாமல் தான் இருக்குமே ஒழிய ஹிருதயத்தில் ஒரு அனுபவம் வராது. நான் தான் சொல்லுவேன், பத்ரிகாசிரமம் போகிறலாம் நிம்மதியாக அங்கே இருக்கிற இடத்துல உட்காரணும். பகவானே நான் எங்கே இருந்தால் உன்னை தரிசிக்க முடியுமோ நாங்கள் உட்கார வை அப்படின்னு விட்டோம்னா, இது வரைக்கும் நான் ஒரு அடியும் போயிருக்கேன், பல இடங்களில் உட்காந்துருக்கேன். ஆனால் எங்கே உட்காந்தாலும் அப்படி நல்லா தரிசனம். நான் பிளான் பண்ணி இங்கே தான் உட்காரன்னு போகவே மாட்டேன். நீ இன்றைக்கி எங்கே நிற்க வைக்கிறையோ, எங்கே உட்கார வைக்கிறையோ அவ்வளோதான். இத்தனை தடவை பத்திரிக்கை, ஒரு தடவை கூட என்னடா தரிசனம் பண்ணலையே, பார்க்க முடியலையே, நிதானமாக தரிசனம். முன்னாடி நின்று இருக்கேன், பின்னாடி நின்று இருக்கேன், இந்த பக்கம் சைடில் நின்றுருக்கேன், அந்த பக்கம் ரைட்டில் நின்று இருக்கேன், தரிசனம். ஏன்னா அவள் பார்க்கட்டும், சந்தோஷம் தானே, அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு எந்த ஜீவனிடத்தில் இருந்துமே பயம் இல்லை, நிர்பயமாக இருக்க. அதனால தான் பிரகலாதன் தைரியமாக இருந்தான். அப்பா அப்படி கஷ்டப்படுத்துகிறான்னு நினச்சிருந்தான்னா துக்கம் வந்திருக்கும். சரி, அவரோட ஸ்வபாவம் இது, அவரால் என்ன பண்ணிட முடியும். அந்த மனோபலம் இரண்யகசிபு தோற்று போயிட்டான். அந்த மாதிரி தனியாக இருக்கார், ராத்திரி படுத்துன்னு இருக்கார். சொப்பனத்தில் அதே மாட்டுக்கார பைய வரான். வந்தாச்சு, வந்துட்டு இவர் பார்க்குறார், டே கண்ணா பாத்திரம் வாங்கின்னு போலையே, நான் உனக்காகத்தான் காத்துன்னு இருக்கேன், ரொம்ப நாளாக பூமிக்குள்ளே இருக்கேன். இந்த முகலாயர்கள்லாம் வந்தபொழுது அந்த அர்ச்சகன் என்னை காப்பாற்றணும்னு பூமிக்குள்ளே புதைச்சி வச்சிட்டான். மேலே ஒரே துளசி காடாக இருக்குது, ரொம்ப வெக்கையாக இருக்குது, நீ என்னை வெளில எடுத்து எனக்கு அபிஷேகம் பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுப்பியா அப்படின்னு ஊன்னு அழற. என் வயதுக்கு நீ சாப்பாடு கொடுத்துறியாடான்னு அடுத்த நாள் எழுந்து அப்புறம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, பெரிய கூட்டம் கிடையாது, அங்கங்கேயே போய் மாதிரி பகவான் பிரகடனமானலாம் சொல்லி அப்புறம் அந்த இடத்துல அழகாக அந்த துளசி செடியெலாம் நீக்கணும்னா, அப்போ அசரீரியவா கடப்பாரு நோண்டாதீங்க, உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கான்னு சொல்ல கையால் நிவர்த்தி பண்ணி அப்போ அழகாக அந்த இடது கையை தூக்கிண்டு ஜோரா ஒரு பைய காட்சி கொடுத்து, ஸ்ரீநாதம் தேவதமனம் தம் வதிஷ்யந்தி சஜ்ஜனாஹ கோவர்தனகிரௌ ராஜன் சதா லீலாம் கரோதியஹ. ஸ்ரீநாதன் பிரகடனமான ஸ்தலம் இது. அவ்வளவு அழகா பிரகடனமான உடனேயே அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு உடனேயே ஒரு அன்னக்கூட்டோத்சவம் பண்ணிட்டார். ரொம்ப நாளாக பைய சாப்பிடாம இருக்கேன் அதனால் அவ்வளவு அழகாக அவனுக்கு ஒரு அன்னக்கூட்டோத்சவம் பண்ணார் நம்ம மாதவேந்திரபுரி. அப்படி ஸ்ரீநாதன் பிரகடனமான ஸ்தலம், கோபால பிரகட்ஸ்தலான்னு பேர். அதன் பிறகுதான் இங்கிருந்து எடுத்துட்டு போய் கோவர்தன மலை மேலே இந்த அப்புறமா அவன் பேர் கோபாலன்னு தான் இருந்தது.
ஆரம்பத்தில் அவனுக்கு ஸ்ரீநாதன்லாம் பேர் கிடையாது, கோபாலன், கோபால ராயான்னு பேர். மலை மேலே வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தா. அதன் பிறகு இந்த முகலாயர்கள் அட்டகாசத்தில் தான், அதெல்லாம் ஒரு காரணம், அவனுக்கு மீரா ஜபிச்ச இடத்துக்கு போகணும். ராஜஸ்தானத்தில் மீரா எங்கே வாழ்ந்து எங்கே ஜபிச்சாலும் அவதானே கிரிதாரி 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 கிரிதாரின்னு கிரிதாரி உபாசனம் நிறைய. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணவள் யாருன்னா மீரா மட்டும்தான். ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கா. ஆனால் கிரிதாரின்னு எப்படி புரந்தர விட்டளவோ அது மாதிரி மீரா பிரபோ கிரிதாரி. ஏன்னா அவள் பூர்வ ஜென்மத்தில் அந்த மாலினியா இருந்து கிரிதாரி ரூபத்தை பார்த்து அவளா இவ்வளவு அழகனை விட்டுட்டேனேன்னு கத்துறேன்னா அதுக்காக தான் அடுத்த ஜென்மத்தில் கிரிதாரி கிரிதாரி கிரிதாரின்னு ஜபிச்சிருந்தா. ஆனால் அவள் கிரிதாரியோட ஐக்கியமான துவாரகாதீசனோட ஐக்கியமான. ஏன்னா அவள் ஆசைப்பட்டது கிருஷ்ண பத்னி, அதனால துவாரகாதீசன் இடத்துல போய் அங்கே போய் ஐக்கியமானாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி கோபால பிரகட ஸ்தலா. இதுக்கப்புறமா இந்த பயாடி இன்னைக்கு ஸ்ரீநாதன் கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு ராஜஸ்தான் போயிடுது, எப்போ கூப்பிட போகிறான்னு தெரியல இன்னைக்கு நமக்கு ஒரு பாக்கியம். கோகுலாஷ்டம் இன்னைக்கு ஸ்ரீநாதன் பிரகட விஷயத்தை சொல்லிட்டோம். இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் நமக்கு? இதுதான் பகவான் சங்கல்பம்ன்றது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது அழகாக அணியோர் கிராமம், அதுக்கப்புறமா சங்கர்ஷண மந்திரம், அதுக்கப்புறம் கோபால பிரகட ஸ்தலா. இது மூணும் பார்த்துருக்கோம். எல்லாமே பக்கத்தில் தான். இன்றைக்கி மானசிகங்காலம் எப்படி நடந்து போனால் ஒவ்வொன்றா வந்துடும். சீக்கிரம் ஸ்ரீநாதன் கூப்பிட்டோம் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆசை ஸ்ரீநாத்ஜி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சப்தாகம் பண்ணணும்னு. பகவான் நடத்தி கொடுக்கட்டும். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. बोलो श्रीनाथ भगवान की जय. जय बोलो श्रीमन माधवेंद्र पुरी की जय. राधे कृष्णा.